கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 107 அதிகாரம் 8வது வசனம். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அழைப்புக்கு நேராய் வனாந்தரத்தில் கடந்து போகும்போது கர்த்தர் அவர்களை எப்படியெல்லாம் நடத்தி ஆசீர்வதிக்கிறார், காப்பாற்றுகிறார், அவர்களை போஷிக்கிறார் என்கிறதான காரியங்களை குறிக்கக்கூடிய ஒரு சங்கீதங்களின் புத்தகமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தவணம் உள்ளவர்களாய் பசி உள்ளவர்களாய் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர்களை நன்மையினால் நிரப்புகிறார் என்கிற இந்த வசனத்தின் பிரகாரம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய பசியை, நம்முடைய தாகத்தை, அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தாலும் சரீர பிரகாரமாக இருந்தாலும் உலக பிரகாரமாக இருந்தாலும் நன்மையினால் நிரப்புகிறவர் கர்த்தராய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 5 அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று. யோவான் 4 அதிகாரம் 13-14 வசனங்களிலே பார்க்கிறோம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்று. யோவான் 6 அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கிறோம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். பிரியமானவர்களே, வேதம் முழுவதும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை, பிரியமானவர்களே, அவர்களை அவர் நன்மையினால் கிருபையினால் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிறைத்து நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், இவையெல்லாம் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு அது நிறைவை கொடுக்கக்கூடியதாய், திருப்தியை கொடுக்கக்கூடியதாய், சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. உலக பிரகாரமாக நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு அனுபவித்தாலும் மனுஷனுக்கு கடல் தண்ணீரை குடித்தது போன்றுதான் இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதான மெய்யான போஜனம், மெய்யான பானம் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் திருப்தி உள்ளதாய் இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பசி என்பதும் தாகம் என்பதும் இந்த இடத்துல எதனை குறிக்கிறது என்றால், அவரை விசுவாசிக்கிறவன், அவரிடத்திலே வருகிறவன், என்னிடத்திலே வருகிறவன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், என்னிடத்தில் கேட்கிறவன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது நித்திய ஜீவ காலமாய் அவர்களுக்குள் ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது என்று. இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளையெல்லாம் நனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் நித்தமும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நிறைவாக சங்கீதம் 145 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 18வது வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறாராம். எதற்காக? 14வது வசனத்திலே பார்க்கிறோம்,
அவர்களை தாங்கி தூக்கி விடுவதற்காக விழுகின்ற யாவரையும் அவர் தாங்கி தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். 15வது வசனத்திலே பார்க்கிறோம், அவைகளுக்கு அவர் ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கிறார் என்றும் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் தமது கையை திறந்து அவர் சகல வாஞ்சையையும் திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே திருப்தியாக்கி நன்மையினால் நிரப்புகிறவராய் இருக்கிறீர். பசியோடு கூட, தாகத்தோடு கூட, ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவிக்குரிய மன்னாவினாலே நிரப்புகிற தேவன், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிற தேவன் ஆண்டவரே, அது அபிரதமாய் விளங்க ஆண்டவரே எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை குறைவில்லாமல் அருளுகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய தயாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, சகலவிதமான ஆவிக்குரிய போஷாக்குகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல ஞாபக சக்தி, நல்ல பாதுகாப்பு இவைகளெல்லாம் கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 34:10 சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற வேத வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.